வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களே, எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சிக்கு சிறப்பூட்டி இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரி உதயகுமார் ஐயா அவர்களே, ராசிபுரம் அறக்கட்டளையுடைய தலைவர், காலையிலே ஒரு அற்புதமான மனைவியினர் வேட்பாளர் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர், புதிதாக இன்று ஒரு தவ மையத்தை துவக்கியவர், அப்படி பல பெருமைக்கு உரிய அன்பிற்குரிய கந்தசாமி ஐயா அவர்களே, தாதக்காப்பட்டி அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர்களே, பேராசிரிய பெருமக்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். இது ஒரு ஐம்பெரும் விழா என்ற நிலையிலே வைத்து இதனை அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த தாதக்காப்பட்டி அறிவித்திருக்கல் மற்றும் அறக்கட்டளை சேர்ந்த அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளும் கர்மையும் என்ற ஒரு தலைப்பில் நம் அருட்தந்தை அவர்கள் சொன்ன கருத்துக்களை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். பொதுவாக கடவுள் என்பது பற்றி ஒரு விரிவான விளக்கமான கருத்தினை மகரிஷி அவர்கள் அது எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கர்மயம் என்பது பற்றி ஒரு விஞ்ஞான ரீதியான, அதே சமயத்தில் ஒரு அறிவுக்கு ஒரு தேடுதலாக இருக்கக்கூடிய வகையிலே மகரிஷி அவர்கள் இந்த கர்மயம் என்ற ஒரு கருத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆன்மீகம் பற்றி பேசினாலும் கூட பல இடங்களில் இன்றைய விஞ்ஞானத்தை இணைத்து தான் அதை பேசுகிறார்கள். அந்த விஞ்ஞானமும் கூட யாரும் மறுக்க முடியாத விஞ்ஞானம். ஆனால் அதே சமயத்தில் அதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கும் கூட அது மனப்பாங்கு இருக்கும். என்று சொன்னால், விஞ்ஞானத்தில் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சோதனை முறையில் நிரூபிக்கப்பட வேண்டும், அல்லது சோதனை சாலையில் அது நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கருத்துக்களைத்தான் விஞ்ஞானிகள் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். கடவுளை நாம் எப்படி எந்த சோதனை சாலையில் வைத்து நாம் நிரூபிக்க முடியும்? ஆகவே இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், அறிவின் முதிர்ச்சியின் அடிப்படையில், ஒரு பக்குவத்தின் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய உணர்வு தான் அந்த கடவுள் என்பது, இறை உணர்வு என்பது. ஆகவே யாரெல்லாம் ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ, இறைவனை வணங்குவதில் வெற்றி அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள்தான் அந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தைக்கு முழுமையான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அருட்தந்தை அவர்கள் அந்த கடவுள், கர்மயம் என்ற இரண்டையும் ஒரு ஒத்து பார்க்கிறார்கள். பொதுவாக கடவுள் என்று சொல்லுகின்ற போது, கடவுள் இப்போ நமக்கெல்லாம் ஒரு கற்பனையில் நம்மை எல்லாம் படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களையும் அண்டங்களையும் படைத்தவர், இவையெல்லாம் உருவாவதற்கும் மாறுவதற்கும் காரணமாக இருப்பவர், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களையெல்லாம் குறித்து வைத்து கொண்டு நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருப்பவர். இப்படி நாம் எத்தனையோ கடவுளை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனைகள் இருக்கும். இந்த சிந்தனைகள் எல்லாம் தவறானது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்திலே அந்தந்த நாட்டிற்கு ஏற்ப, மதத்திற்கு ஏற்ப, அவருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப இந்த கடவுள் வெட்டிய சிந்தனைகள் ஆங்காங்கு வேறுபட்டு கொண்டிருக்கும். அதையெல்லாம்
அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிந்தனை செய்துதான் எது உண்மையான கடவுள், அது எப்படி இருக்கும் என்பது பற்றி நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையை வழங்கி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த வழங்கிய சிந்தனை தான் இன்று பிரமஞானம், இறை ஞானம் என்ற வகையிலே நமக்கு அது ஒரு பெரிய வகுப்பாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடித்து, அகத்தாய் முடித்து, ஆலியாருக்கு ஒரு 3 நாள் வருகின்ற போது ஒரு பிரமஞானம் என்ற ஒரு வகுப்பு ஒரு 2.5 நாளைக்கு எடுப்பாங்க. அதில் பெரும்பாலும் அந்த கடவுள் என்றால் என்ன, அது எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது, அதை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் என்று ஒரு விரிவான செய்திகளை அங்கே கொடுப்பார்கள். அது ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கமாக இருக்கும், ஒரு அறிவிற்கு உகந்ததாக இருக்கும். ஆம், கடவுள் என்பவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் இல்லாத இடமே கிடையாது, அவர் இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒருவர், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒருவர், எல்லா ஜீவன்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒருவர், எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒருவர். அப்படி ஒரு நிறைவான தன்மையை பெற்றதைத்தான் நாம் ஒரு கடவுள் என்று சொல்கிறோம். பொதுவாக கடவுள் என்று சொல்கின்ற போது நாம் ஒரு மனித உருவிலே ஒரு கற்பனை செய்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய வணக்க முறைகள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு உருவத்தை வைத்து வணங்கக்கூடியதாக, அது தவறு என்று சொல்ல முடியாது. கடவுளை நினைப்பதற்கு ஒரு அரூபமாக நினைத்தால் ஆரம்ப கட்டத்தில் நினைக்க முடியாது. ஆகவே நினைப்பதற்கு ஒரு உருவம் வேண்டும், அந்த உருவத்திற்கு ஒரு நியாயம், தர்மம், ஒரு முறை வேண்டும் என்பதற்காக நாமே ஏற்படுத்தி கொண்ட நிலைகள்தான் பல்வேறு உருவங்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் ஒரு ஆராய்ச்சி இது பார்க்கின்ற போது கடவுளுக்கு உருவம் இருக்குமா, உருவம் இருக்காதா என்று பார்த்தால், கடவுள் எல்லா இடத்திலும் நீக்கமற நிரம்பி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அங்கு அது உருவத்தோடு எப்படி இருக்க முடியும்? உருவம் என்று சொன்னால் ஒரு உடல், ஒரு அமைப்பு. இப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு நமக்கு ஒரு உடம்புக்கு ஒரு அமைப்பு இருக்குது, இத்தனை கிலோ எடை இருக்குது, இத்தனை அடி உயரம் இருக்கும், இது ஒரு உருவ அமைப்பு. அப்போ நம்ம இங்கே உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வெளியே கிடையாது, வீட்டில் கிடையாது, ஊரில் கிடையாது, வெளியூரில் கிடையாது, இங்கே தான் உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். அப்போ கடவுள் என்பவர் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், அவர் இல்லாத இடமே கிடையாது. அப்போ எல்லா இடத்திலும் இருக்கின்ற போது எப்படி ஒரே ஒரு உருவத்தோடு இருக்க முடியும்? அப்போ கடவுள் என்பவர் கண்டிப்பாக ஒரு அரூபமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா உருவம் என்று சொன்னால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். உருவம் என்று சொன்னால் நம்மளை மாதிரி ஏதோ ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இப்போ உருவம் என்று வந்துவிட்டால் அதுக்கு ஒரு பிறப்பு இருக்கணும், ஒரு வயசு இருக்கணும், ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஒரு இறப்பு இருக்கணும். அப்போ தான் உருவம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ இதையெல்லாம் தாண்டிய நிலைதான் கடவுள் என்று சொல்லக்கூடியது. ஆகவே கடவுள் என்பது உருவமாக இருக்க முடியாது, அது அரூபமாகத்தான் இருக்க வேண்டும், அரூபமாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு அரூபமான நிலையை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிவதில்லை, அதனால் இவ கருத்துக்கு உடனே எட்டுவதில்லை. அதனால தான் பெரும்பாலும் நாம் உருவத்தை வைத்து வணங்குகிறோம். வணங்குவது தவறு என்று சொல்ல முடியாது, அது நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக நாம் செய்து கொண்ட ஒரு முறை, அவ்வளோதான், செய்து கொண்ட முறை. ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் அது கடவுள் என்பது எல்லா இடத்திலும் நீக்கமற நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு அரூபமாகத்தான் இருக்க வேண்டும், அரூபமாகத்தான் இருக்க வேண்டும், உருவம் இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அப்போ இத்தனை உருவங்களை வைத்தது நம்முடைய வசதிக்காக, அது தவறு என்று சொல்ல முடியாது. இன்னொன்று, ஒரு மனிதனுடைய மனம், எண்ணம் என்று பார்த்தால், ஒரு மனிதன் எதை அதிகமாக எண்ணுகிறானோ, எந்த ஒரு எண்ணத்திற்கு ஒரு வலு கொடுக்கிறானோ அது நடக்கும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வத்தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் தெய்வத்தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் தெய்வத்தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறது. அப்போ மனிதன் தெய்வத்தன்மை பொருந்தியவன் தான். அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும், அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவன் நல்லது நினைத்தாலும் நடக்கும், அவன் கெட்டதை நினைத்தாலும் நடக்கும். அப்போ அவன் நல்லதை நினைப்பதற்காக ஒரு உருவ அமைப்பை ஏற்படுத்தி, அதற்கு ஒரு கதைகளை உருவாக்கி, நீதி நெறியை உருவாக்கி, அந்த உருவத்தை நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு நல்ல நினைவுகள் வர வேண்டும் என்பதற்காக
பெரியவர்கள் செய்து வைத்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு தந்திர முறைதான் இந்த உருவ வழிபாடுகள் எல்லாம். ஆகவே உருவ வழிபாட்டை எந்த இடத்திலும் யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதுக்கு ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டாயம் அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை வைத்து வழிபடுகின்ற போது தான் அந்த உருவத்தின் மீது ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. அதற்கு ஒரு நீதியை கற்பிக்கிறார்கள். அந்த நீதி நெறிப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பழக்கம் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது கடவுள் என்பவர் அருவமாகத்தான் இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும், எல்லா பொருளுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்போ கடவுள் இல்லாத இடமே கிடையாது, கடவுள் இல்லாத பொருளே கிடையாது. அப்போ கடவுள் இல்லாத பொருளே கிடையாது என்று சொன்னால் நீங்கள் எந்த பொருளை வணங்கினாலும் கடவுளைத்தான் வணங்குகிறீர்கள், எந்த உருவத்தை வணங்கினாலும் கடவுளைத்தான் கடவுள் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறாரே. அப்போ எதை வணங்கினாலும் கடவுளைத்தான் வணங்குகிறீர்கள். அப்போ இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் யார் எந்த வணக்க முறையை செய்தாலும் நாம் அது தவறு என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லா பொருளுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் எந்த பொருளை எப்படி வணங்கினால் என்ன, அது அவரவர்கள் மனநிலைக்கேற்ப வணங்குகிறார்கள். ஆகவே யாரும் எந்த பொருளையும் எந்த வடிவத்திலும் கடவுளை வணங்கலாம். அது கடவுளை வணங்குவது நாம ஏற்படுத்தி கொண்ட முறை. நாம் அந்த பேராற்றல் படைத்த சக்திக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, நாம் அதன் மேல் கொண்ட பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நாமே செய்து கொண்ட ஒரு வடிவம்தான். அந்த வடிவத்திற்கு ஒரு நீதியை உருவாக்கி அந்த வடிவத்தை வணங்கும் போதெல்லாம் அந்த நீதி நெறி நமக்கு மனதுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் நல்லவர்களாக வருவதற்கு, வல்லவர்களாக வருவதற்கு அந்த நீதி கதைகள் நமக்கு உதவியாக இருக்கும். அப்படி வைத்துத்தான் கடவுளுக்கு உருவ வழிபாடு என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அறிவு ரீதியாக சிந்தனை செய்து பார்க்கின்ற போது கடவுள் ஒரு அருவமான நிலையில்தான் இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும், எல்லா பொருளுக்குள்ளும் இருக்க வேண்டும், எல்லா ஜீவனுக்குள்ளும் இருக்க வேண்டும். மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வத்தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வத்தன்மை இருக்கிறது. ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை தூண்டிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பித்தால் அவன் உங்களை பொறுத்தவரை நல்லவனாகத்தான் இருப்பான். நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம், ஒரு மனிதனுக்குள்ளே சாதாரணமாக மனிதன் நேரடியாக மனிதனாக வரவில்லை. மனிதன் எத்தனையோ ஜீவ இனங்களை தாண்டித்தான் கடைசியாக மனிதனாக வந்திருக்கிறான். அடுத்து இந்த வேதாத்திரி மகிழ்ச்சிகள் சொல்லுகின்ற கருத்துப்படி பார்க்கின்ற போது அந்த ஒன்றுமில்லாத அருவமான சுத்தவெளி, அந்த சுத்தவெளியிலிருந்து சின்ன சின்ன துகள்கள் தோன்றி அது ஒன்று கூடி, அது அணுக்கள் தோன்றி, அந்த அணுக்கள் ஒன்று கூடி பஞ்சபூதங்கள் உருவாகி, அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று கூடி தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமெல்லாம் உருவாகி இருக்கிறது. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்டங்கள் இவையெல்லாம் அதிலிருந்து தான் பூமி உருவாகி இருக்கிறது. அந்த பூமியிலிருந்து தான் மற்ற உயிரினங்கள் உருவாகி வருகிறது. அப்படி உருவாகி வருகின்ற போது கடைசியாக வந்த நிலைதான் மனிதன். அப்போ எல்லா பொருளும் அந்த உருவானது அந்த ஒன்றுமில்லாத சுத்த வெளியிலிருந்து தான். அந்த சுத்தவெளி தான் பிரம்மம், தெய்வம், கடவுள், ஆதி, அனாதி என்று பல்வேறு நிலைகளில் சொன்னார்கள். அது என்ன அந்த சுத்தவெளி? நாம் இன்று பார்க்கக்கூடிய எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுவெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மறையக்கூடியது தான். நாம் எப்படி தோன்றி மறைந்து விடுகிறோமோ, இப்போ நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு வாழலாம்னு வச்சுக்கல, ஒரு மனிதன் 100 வருஷம் வாழலாம். அதுபோன்று ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காலகட்டம் வாழலாம். ஒரு நாயோ பூனையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழலாம். நம்ம ஒரு ஆடு மாடு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு கால எல்லை இருக்குது. அதே மாதிரி நாம் ஒரு யானையை எடுத்துக்கிட்டால் அது ஒரு 100 வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமான காலம் வாழக்கூடியது ஆமை என்று சொல்வார்கள். இப்படி எந்த ஜீவன்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜீவன்கள் ஒரு காலகட்டத்திற்குத்தான் வாழும். அப்போ அதற்கு பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்பது உண்டு. ஜீவன்களுக்கு மட்டுமல்ல, அதை தவிர நீங்கள் இன்னும் ஒரு ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கும் ஒரு காலகட்டம் உண்டு. வேறொன்றுள்ள பூமியை எடுத்துக்கொண்டால் கூட இந்த பூமி கூட ஒரு காலத்தில் மறைந்துவிடும்.
சூரியன் கூட ஒரு காலத்தில் மறைந்துவிடும். இந்த நட்சத்திரங்கள் கூட ஒரு காலத்தில் மறைந்துவிடும். இது நான் சொல்லவில்லை, விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நம்முடைய சூரியன் ஒரு காலத்தில் மறைந்துவிடும். நம்முடைய பூமி ஒரு காலத்தில் மறைந்துவிடும். பூமிக்கு விஞ்ஞானிகள் கணக்கு சொல்கிறார்கள். இந்த பூமி தோன்றி இதுவரை 460 கோடி ஆண்டுகள் ஆகிறது. அப்போ 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பூமி என்ற ஒன்று இல்லை. அது மாதிரி மறுபடியும் இன்னும் ஒரு 500 கோடி ஆண்டுகள் இருக்கலாம். அதன் பிறகு பூமி என்பது இல்லாமல் போய்விடலாம். அது மாதிரி சூரியன் அதுவும் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடலாம். இந்த நட்சத்திரங்கள் அதுவும் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடலாம். அப்போ ஒரு கற்பனை செய்து பாருங்களே, இது எல்லாம் இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும்? சூரியன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, கிரகங்கள் இல்லை, பூமி இல்லை, சந்திரன் இல்லை, எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லை, எப்படி இருக்கும்? சொல்லுங்க கொஞ்சம். ஐயா மேடையிலேருந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இருக்குங்க? கும்மி இருட்டாக இருக்கும், கார் இருளாக கும்மி இருட்டாக இருக்கும். பொதுவாக அதைத்தான் சுத்த வெளி, வெட்ட வெளி, காரிருள், கும்மிருட்டு, ஆதி அனாதி. ஐயா வாங்கய்யா, வாழ்காலமுடன் வாழ்க. வாங்க 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 வாழ்க. வாங்க. அந்த ஒன்றுமில்லாத ஒன்றைத்தான் ஆதி அனாதி கும்மிருட்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள். எல்லாம் மறைந்த பிறகு மீதமாக இருப்பது அதுதான். அதே போன்று இதை நம்ம ஒரு அறிவின் மூலமாகத்தான் யோசனை செய்ய முடியும் ஒழிய நம்ம போய் அதை தொட்டு பார்த்தெல்லாம் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்போ இதெல்லாம் மறைந்த பிறகு மீதம் இருப்பது அந்த சுத்த வெளிதான். அதே போன்று இது எல்லாம் தோன்றுவதற்கு முன்னர் என்ன இருந்திருக்கு நினச்சி பாருங்கள். இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னர், இந்த நட்சத்திரம் தோன்றுவதற்கு முன்னர், இந்த கிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னர் அது என்ன இருந்திருக்கும்? எல்லாம் மறைந்த பின்னர் ஒன்றுமில்லாத சுத்த வெளிதான் என்று சொன்னார். இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னர் என்ன இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களே. அதே சுத்த வெளிதான் இருந்திருக்கும். எல்லாம் மறைந்த பின்னர் எது இருக்கிறதோ அதுதான் இது தோன்றுவதற்கு முன்னரும் இருந்திருக்க வேண்டும். அந்த சுத்த வெளியைத்தான் எல்லா மதத்திலும் எல்லா இனத்திலும் அதுதான் மூலம், அதுதான் தெய்வம், அதுதான் பிரம்மம். ஏன்னா எல்லாம் தோன்றுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. கடைசியில் எல்லாம் மறைந்து போவதற்கும் அதுதான் இடமாக இருக்கிறது. ஆகவே அந்த சுத்த வெளியை, அந்த வெட்ட வெளியை, அதை தெய்வம் என்று சொன்னார்கள், பிரம்மம் என்று சொன்னார்கள், ஆதி என்று சொன்னார்கள், அனாதி என்று சொன்னார்கள். அந்த ஒன்றைத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதற்கு பொதுவாக, ஏன்னா ஒரு தெய்வம் ஒரு பேர் கொடுத்து, அது ஒரு முருகன், விநாயகன், ஒரு மாரியம்மா, காளியம்மாள் என்று இப்படி பேர் கொடுக்கின்ற போது அது ஒரு மனித இனத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அதற்கு அருட்தந்தை அவர்கள் அதற்கு அது இறைநிலை, இறைவெளி என்று இப்படி பெயர் கொடுத்தார்கள். இறைநிலை, இறைவெளி, நிறைநிலை, நிறைவெளி என்று இது போன்று பெயர் கொடுத்தார்கள். அது ஒரு மனித உருவம் என்பதை தாண்டி அது ஒரு ஆற்றல், அது ஒரு அமைப்பு என்ற நிலையிலே அதை சொல்லி வந்தார்கள். நம்மை போன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாம் சிந்தனை செய்தார்கள். எல்லா ஞானிகளுக்கும் இந்த சிந்தனை வந்தது. இதே சிந்தனையை அவர்களும் செய்து பார்த்தார்கள். இப்போ அருட்தந்தை எப்படி அந்த நிலையை இறைநிலை, இறைவெளி, சுத்தவெளி, வெட்டவெளி, நிறைநிலை, நிறைவெளி என்று சொன்னார்களோ அதே நிலையை ஒவ்வொரு நாட்டிலும் அவரவர்கள் கலாச்சாரத்திற்கேற்ப அதை சொன்னார்கள். அப்படி இந்திய நாட்டிலே இந்திய கலாச்சாரத்திற்கேற்ப அந்த சுத்தவெளியை, அந்த காரிருளை, அந்த கும்மிருட்டை அது பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கிறது. ஏனென்று சொல்ல அங்கே ஒன்றும் இல்லை. நிலமில்லை, நீர் இல்லை, நெருப்பில்லை, காற்றில்லை, ஆகாசம் இல்லை, அணுக்கள் இல்லை, அசைந்து ஓடுவதற்கு அணுக்கள் இல்லை, ஆரவாரம் பண்ணுவதற்கு அங்கே எந்த கூட்டங்கள் இல்லை. ஆகவே அது அசையாமல் இருக்கிறது, சத்தமில்லாமல் இருக்கிறது என்பதற்காக
அசையாமல் இருக்கிறது, சத்தமில்லாமல் இருக்கிறது என்பதற்காக ஒரு இந்திய தத்துவத்தில் அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள். அந்த சுத்த வெளிக்கு, வெட்ட வெளிக்கு, அது அசையாமல் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஓசை எழுப்பாமல் இருக்கிறது, சத்தமில்லாமல் இருக்கிறது என்பதற்காக ஒரு பெயர் கொடுத்தார்கள். என்ன பெயர் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க? சிவம் என்று சொன்னார்கள். அசையாமல் இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது என்பதற்காக. அந்த சுத்த வெளி பார்ப்பதற்கு இருளாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது என்று சொல்ல அங்கே சுத்த வெளியிலே ஒன்றும் இல்லை, வெளிச்சம் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, வெளிச்சத்தை தரக்கூடிய எந்த ஒன்றும் அங்கு இல்லை. அது இருளாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது என்பதற்காக அந்த சுத்த வெளிக்கு இன்னொரு பெயர் கொடுத்தார்கள். அதைத்தான் கிருஷ்ணம் என்று சொன்னார்கள். கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம். இப்படி சிவம் என்று சொன்னார்கள், கிருஷ்ணம் என்று சொன்னார்கள். இந்த நாட்டு கலாச்சாரப்படி, தத்துவப்படி இப்படி சொன்னார்கள். அதே சுத்த வெளியை, வெட்ட வெளியை, அந்த காரிருளை கிறிஸ்துவம் வளர்ந்த மேலை நாடுகளிலே அவர்களும் அதை உணர்ந்தார்கள். அந்த சுத்த வெளிதான் மூலம், அங்கிருந்து தான் எல்லாம் வந்திருக்கிறது என்பதற்காக அவர்களும் அந்த சுத்த வெளிக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள். அந்த கிறிஸ்துவம் வளர்ந்த நாட்டிலே அந்த சுத்த வெளிக்கு அவர்கள் என்ன பெயர் கொடுத்தார்கள்? வெரி குட், சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிதா, பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிதாவே என்று சொன்னார்கள். நல்ல வார்த்தை. ஏன்னா பிதா தந்தையாக இருக்கக்கூடிய ஒன்று. இயேசு குமாரர், பிதாவினுடைய குமாரர். பிதாதான் அந்த மூலப்பொருள். ஆகவே அவர்கள் அதை பரமண்டலத்திற்குரிய பிதாவே என்று சொன்னார்கள். அதே சுத்த வெளியை, வெட்ட வெளியை இஸ்லாம் வளர்ந்த அரபிய நாடுகளில் அதற்கு என்ன பெயர் கொடுத்தார்கள்? அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். ஏன்னா இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா உருவத்தை வணங்குவதில்லை, உருவம் இல்லாமல் அருவத்தைத்தான் வணங்குகிறார்கள். அந்த அருவமான தெய்வ நிலை அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் ஈடு இணையற்ற பொருள். அதற்கு ஈடாக, இணையாக இன்னொன்றை சொல்ல முடியாது. சுத்தவெளி என்பது ஒன்று தான். அதுக்கு இன்னொரு சுத்தவெளி, அதுக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அதெல்லாம் கிடையாது. சுத்தவெளி என்பது ஒன்று தான். அதுக்கு இணையாக இன்னொன்றை சொல்ல முடியாது. ஆகவே இப்படி எந்த ஒன்றை நாம் சிவம் என்று சொன்னோமோ, கிருஷ்ணம் என்று சொன்னோமோ, அதை இன்னொருவர் பிதா என்று சொல்கிறார், இன்னொருவர் அதை அல்லாஹ் என்று சொல்கிறார். இப்படி அந்தந்த நாட்டிலே அவரவர்கள் கலாச்சாரத்திற்கேற்ப அந்த சுத்த வெளிக்கு, அந்த வெட்ட வெளிக்கு, அந்த அருவமான அந்த நிலையை பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். அவரவர்கள் வசதிக்கேற்ப, அவருடைய மொழிக்கேற்ப, அவருடைய கலாச்சாரத்திற்கேற்ப அழைத்தார்கள். ஆம், அந்த சுத்த வெளிதான் மூலம். அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றி 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 இன்று நான் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் வரை வந்திருக்கிறது. மீண்டும் இந்த பிரபஞ்சம் அந்த சுத்த வெளிக்குள்ளே அழிந்து போகும். அப்போ கடவுள் என்று சொல்வது அந்த அருவமான சுத்த வெளி. ஆனால் அந்த அருவமான சுத்த வெளி அது ஒன்றுமில்லாததல்ல. இவ்வளவு பிரபஞ்சத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. இன்னைக்கு இத்தனை கோடி நட்சத்திரங்கள் வந்திருக்கிறா, அத்தனை கோடி நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. இத்தனை கோடி மக்கள் வந்திருக்கிறார்கள், இத்தனை கோடி மக்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அறிவு இருக்குது, ஒரு திறமை இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு அறிவு இருக்குது, ஒரு திறமை இருக்கிறது. அந்த அறிவு, திறமை தான் அவருடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. மனிதனுடைய அறிவு தான் இன்று இத்தனை வகையான விஞ்ஞானம் உருவாக்கி இருக்கிறோம். சந்திரனுக்கு போகிறோம், செவ்வாய்க்கு போகிறோம், சூரியனுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறோம், நட்சத்திரங்கள் என்ன இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ விஞ்ஞான கருவிகளை உருவாக்கி அதனுடைய நன்மைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாருக்குள்ளும் அறிவாக இருக்கிறது. அப்போ அந்த சுத்த வெளிக்குள்ளே என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அது ஒன்றும் இல்லாததல்ல, கண்ணுக்கு தெரியாதது, அவ்வளோதான். சுத்த வெளியை தொட்டு பார்க்க முடியாது. இப்போ இந்த மேஜையை தொட்டு பார்க்கலாம், என் உடம்பை தொட்டு பார்க்கலாம், என் தலையை தொட்டு பார்க்கலாம். சுத்த வெளியை தொட்டு பார்க்க முடியாது, அது அரூபமானது. ஆனால் அதற்குள்ளே ஆற்றல் அடங்கி இருக்கிறது, அதற்குள்ளே அறிவு அடங்கி இருக்கிறது. அதையெல்லாம் வைத்துத்தான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் அந்த சுத்த வெளி, வெட்ட வெளி என்பதுதான் கடவுள். அது 4 தன்மைகளை பெற்றிருக்கிறது: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வலம் 4 ஒன்றடைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொல்லி அந்த சுத்த வெளியை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கருத்து
கோர்வையாக கொடுத்தார்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கடவுள்லாம் ஒரு உருவத்தை வச்சு பழகிட்டோம். நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மை கருத்தை நாம் சிந்தனை செய்தானே ஆக வேண்டும். அப்படி எளிய முறையில் சிந்தனை செய்வதற்கு தானே அடுத்த வேதாந்த மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு எளிய முறையில் எல்லோரும் சிந்திக்கலாம். ஏன்னா மகரிஷி சொன்ன கருத்தை சிந்தனை செய்வதற்கு பெரிய படிப்பாளிகளாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. யார் வேண்டுமானாலும் சிந்தனை செய்யலாம். இன்றைக்கி அந்த சுத்தவெளி தான் தெய்வம் பிரம்மம் என்பதை இன்றைக்கி கிராமத்திலிருந்து வந்தவர்களெல்லாம் கூட பேசுகிறார்கள், தெளிவாக பேசுகிறார்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வில்லேஜ் சர்வீஸ் ப்ராஜெக்ட் நடக்குது, கிராமிய சேவை திட்டம் நடக்குது. அதிலிருந்து பிரம்மஞானத்துக்கு வர்றாங்க. அவங்களாம் அருமையாக கருமையத்தை பற்றி பேசுகிறாங்க, சுத்தவெளியை பற்றி பேசுகிறாங்க, அதனுடைய அந்த 4 தன்மைகளை பற்றி பேசுகிறார்கள். எப்படி மகரிஷி சொன்ன நிலையில் நின்று அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அதுதான் உண்மை, வேறு மாறுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ சுத்தவெளி என்பது, அந்த தெய்வம் என்பது அரூபமானது, அரூபமானது. அது பேராற்றல் படைத்தது, பேரறிவு படைத்தது. அந்த அரூபமான சுத்தவெளியிலிருந்து தான் ஒவ்வொன்றாக தோன்றி 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 இன்னும் நாம் பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இவ்வளவு பெரிய பூமி, இத்தனை கோடி கோடி மக்கள், இத்தனை கோடி கோடி ஜீவ இனங்கள் எல்லாம் அதிலிருந்து வந்தது தான். வந்தது எதுவுமே நிலையானதல்ல. நீங்கள் மட்டும் நினச்சி பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நிலையான பொருள், சாரி இது எப்போவுமே மாறவே மாறாது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பொருள், இந்த பொருள் மாறவே மாறாது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். யோசனை பண்ணி பாருங்கள். எதையுமே சொல்ல முடியாது. நம்ம நினைப்போம் இந்த காற்று நிலையானது, சூரியன் நிலையானது, சந்திரன் நிலையானது, 5 வகையான பௌதீக பிரிவுகள் நிலையானது என்று சொல்லி ஒன்றும் நிலையானது கிடையாது. ஏன் பார்த்தா நிலையாக தெரியுது? நமக்கு 100 வயசு, பூமிக்கு 1000 கோடி வருஷம், சூரியனுக்கு அதை விட பல 1000 கோடி வருஷம். இப்படி அவையெல்லாம் நம்மை விட பல 1000 கோடி கோடி ஆண்டுகள் வாழக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு அற்ப நிலை தான் நம்ம. இப்போ நம்ம இந்த ஒரு நாளில் உருவாகி செத்து போகுமே ஒரு ஜீவன், அது என்னது? அது ஈசல். ஆமாம், அந்த ஈசல் அது உருவாகி வரும்போது அதை பார்த்தா நம்ம நினைப்போம், ஒரு நாளில் செத்து போகக்கூடிய அற்ப ஜீவனே அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பூமி நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? பூமி 1000 கோடி வருஷம் வாழும், நம்ம 100 வருஷம் அது ஒழுங்காக காயல்ப்பு பண்ணி வாழ்க்கை முறை நல்லா வச்சுக்கிட்டா 100 வருஷம் வாழ்கிறோமான்னு யோசனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது எப்பப்போ டக்குன்னு போயிடும். அப்போ பூமி நம்மளை பார்த்து என்ன சொல்லலாம்? அற்ப மனிதான் தான் சொல்லும். அப்படி தானே சொல்லும். அது நம்ம எப்படி இந்த ஈசலை பார்த்து சொல்கிறோமோ அப்படி தான் பூமி நம்மளை பார்த்து சொல்லும். இந்த பூமியை பார்த்து சூரியன் சொல்லும் அற்ப பூமியே அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த சூரியனோட வயசை பார்க்கும்போது பூமியோட வயசு அற்பமான ஒன்று தான். இப்படி எல்லாமே மறைஞ்சு தான் ஆகணும். தோன்றியது எல்லாம் மறையணும். இதுதான் இயற்கை நியதி. இப்போ ஒரு கல்லறையில் தோற்றம்னு ஒரு டேட்டு போடுறாங்க, மறைவுன்னு ஒரு டேட்டு போடுறாங்க. ஏன்னா அது தோன்றி மறைஞ்சிட்டாரு, அவருக்கு டேட் ஆஃப் பர்த்துன்னு தெரியும், டேட் ஆஃப் டெத்துன்னு தெரியும். அதனால் அந்த கல்லறையில் 2ஐயும் போட்டுடுறாங்க. நம்மளை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த்து தான் ஒழுங்காக தெரியும், இன்னொன்று தெரியாது. ஆனால் இருக்குதா இல்லையா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நல்ல வேளை அதை இறைவன் முதல்ல சொல்லாமல் வச்சுட்டான். முதல்ல சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? நினச்சி 10 வருஷம் முடி செத்து போயிடுவான். அதனால தான் சொல்லாதனால தான் முதல் நாள் வரைக்கும் 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் இன்னும் 1000 வருஷம் வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அது லிமிட்டேஷன் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இதுதான் உண்மை. எது தோன்றினாலும் அதை வரைய வேண்டும். அது ஒரு மனிதன் தோன்றினாலும் சரி, ஆடு மாடு தோன்றினாலும் சரி, ஒரு கிரகம் தோன்றினாலும் சரி, ஒரு நட்சத்திரம் தோன்றினாலும் சரி, ஒரு அணு தோன்றினாலும் சரி, எது தோன்றினாலும் அது மறையத்தான். தோற்றம் என்று வந்தால் மறைவு என்பது வரணும், வந்துதான் தீரணும். அது இயற்கை நியதி. அப்போ தோன்றுவதற்கு முன்னர் இருந்ததும் அந்த இறைநிலை தான், மறைந்த பின்னர் இருப்பதும் அந்த இறைநிலை தான். அதுதான் நிலையானது.
அதுதான் தெய்வம், அதுதான் பிரம்மம், அதுதான் ஆதி, அதுதான் அனாதி. அந்த ஒன்றைத்தான் எல்லா மதத்திலும் தெய்வம் என்று சொன்னார்கள், கடவுள் என்று சொன்னார்கள். ஒரு அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து பாருங்கள், அது சரியாகத்தான் இருக்கும், சரியாகத்தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் இது போன்று நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, ஞான மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, ஒரு மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு யார் சிந்தனை செய்தாலும் அங்கு தான் வந்து சேருவார்கள். ஒரு மலையின் உச்சிக்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் கடைசியில் வந்து சேரக்கூடிய அந்த உச்சி ஒன்று தானே. அதுபோன்று யார் எந்த நிலையில் சிந்தனை செய்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, கடைசியில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதுவாகத்தான் இருக்கும். இப்போ கடவுள் என்பது ஒரு அருவமான நிலை. அதற்குத்தான் மகரிஷி அவர்கள் 4 குணங்களை சொல்கிறார்கள்: வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். எப்படி ஒரு அருமையான சிந்தனை பாருங்கள். அந்த ஒவ்வொன்றை பற்றி மகரிஷி சொன்ன ஒவ்வொன்றை பற்றியும் இன்னும் நிறைய செய்திகளை சொல்லலாம், நிறைய செய்திகளை சொல்லலாம். அவ்வளவு அதற்குள்ளே அந்த குணங்கள் அடங்கி இருக்கிறது. அது ஏன் வற்றா இருப்பு என்று சொல்கிறார்கள்? எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. அது ஏன் பேராற்றல் என்று சொல்கிறார்கள்? இந்த எல்லா பொருளும் அங்குதான் மிதந்து கொண்டிருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் அண்டங்களும் அங்குதான் மிதந்து கொண்டிருக்கிறது. ஐயா வாங்க, வாழ்க வளமுடன். வாங்க வாங்க வாங்க, வாழ்க வளமுடன். அப்போ எல்லா பொருளும் அங்குதான் மிதந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது அதுதான். எல்லாம் உருவாவதற்கு காரணமானது அதுதான். எல்லாம் முடிவதற்கு காரணமானது அதுதான். ஆகவே தான் அது பேராற்றல் மிக்கது என்று சொன்னார்கள். எல்லா அசைவுகளுக்கும், எல்லா செயல்பாடுகளுக்கும் அதுதான் இயக்க காரணமாக இருக்கிறது. அது பேரறிவு அங்குதான் அடங்கி இருக்கிறது. ஆகவே அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அதைவிட மிக மிக நுட்பமான ஒன்று தான் மகரிஷி சொல்லக்கூடிய காலம் என்பது. இந்த காலம் என்பது மகரிஷி அவர்கள் சொன்னார்களே, இது உண்மையிலேயே மகரிஷிக்கு ஒரு 100 நோபல் பரிசு கொடுக்கணுங்க. அது சாதாரண விஷயம் அல்ல. இதுவரைக்கும் அதற்கு ஒரு காலம் என்ற தன்மையை எந்த விஞ்ஞானியும் அதற்கு கொடுத்து பார்க்கவில்லை. ஆனால் மகரிஷி தான் காலம் என்ற தன்மையை கொடுக்கிறார்கள். காலம் என்றதுல அங்கு ஒரு மென்மையான அதிர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் ஆற்றல் என்றிருந்தால் ஆற்றலும் அதிர்வும் இணைந்து தான் இருக்கும். அது பேராற்றல் பெற்றது என்று சொன்னால் அங்கே ஒரு பேர் அதிர்வு இருந்து கொண்டு இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாதது, கருவிகளை வைத்து அளக்க முடியாதது. அதைத்தான் அந்த 2 அதிர்வுக்கு இடைப்பட்ட காலத்தைத்தான் அடிப்படை காலம் என்று மகிழ்ச்சி சொல்கிறார்கள். என்ன ஒரு நுட்பம்! உண்மையிலேயே அந்த காலம் என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒன்றுக்கு சொல்ல மாதிரி 1000 நோபல் பரிசு கொடுக்கணும். இது சாதாரண வார்த்தை அல்ல. இன்னும் அந்த காலத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகளுக்கு கிடைப்பதற்கு இன்னும் 100 வருடம் ஆகலாம். ஆனால் மகரிஷி 60-70 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த காலத்தின் நுட்பத்தை சொல்லிவிட்டு காலம் என்பது கண் சிமிட்டும் நேரத்தை விட குறைவானது. நீங்கள் கண் சிமிட்டும் போது நீங்கள் எப்படி அதை கணக்கு போடுவீங்க? நீ கண் சிமிட்டு நான் கிடையாது வச்சுக்கிறேன்னு சொல்லி பார்க்க முடியுமா? இப்போ காலம் என்பது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரம் சொல்கிறோம். அதை 60ஆல் பிரித்தா 1 நிமிஷம்னு சொல்கிறோம். அந்த நிமிஷத்தை 60ஆல் பிரித்தா 1 செகண்டுன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது செகண்டு. அந்த செகண்டை எடுத்து 1000ஆல் பிரிச்சிங்கன்னா அதுக்கு பேர் மில்லி செகண்ட். 1 செகண்டை எடுத்து 1000ஆல் பிரிச்சிங்கன்னா மில்லி செகண்ட். அந்த மில்லி செகண்டை எடுத்து மறுபடியும் 1000ஆல் பிரிச்சிங்கன்னா அதுக்கு பேர் மைக்ரோ செகண்ட். இப்படியே போனீங்கன்னாக்கா மைக்ரோ செகண்டு, நானோ செகண்டு, பைக்ரோ செகண்டு, அப்படி போயிட்டே இருக்கும். இப்படி எத்தனை விஞ்ஞானிகள் சொன்னாலும் அதையெல்லாம் விட ஒரு சிறிய காலம்தான் மகரிஷி சொல்லக்கூடிய இந்த அடிப்படை காலம். இப்படி விஞ்ஞானிகள் எத்தனை சொன்னாலும் சரி, அதையெல்லாம் விட ஒரு நுட்பமான ஒரு நிலை தான் மகரிஷி சொல்லக்கூடிய அந்த நுண் அதிர்வு என்று சொல்லக்கூடியது. அதுதான் அடிப்படை காலம். அந்த அடிப்படை காலத்தை வைத்துத்தான் எல்லா மாற்றங்களும் நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு விதையை போடுறோம், அந்த விதை முளைச்சி வேறு வர ஆரம்பிக்குது, தண்டு வர ஆரம்பிக்குது, இலை வர ஆரம்பிக்குது.
அப்புறம் கிளைகள் வருகிறது, பூ வருகிறது, காய் வருகிறது, கனி வருகிறது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தின் மடங்குகள். இன்னும் நம்ம புரிகிற மாதிரி வச்சுங்களேன், அந்த அடிப்படை காலத்தில் எத்தனை மடங்கு வந்தால் அது வேர் வரும், எத்தனை மடங்கு வந்தால் தண்டு வரும், எத்தனை மடங்கு வந்தால் பூ வரும், எத்தனை மடங்கு வந்தால் காய் வரும், எத்தனை மடங்கு வந்தால் கனி வரும், எல்லாம் அந்த அடிப்படை காலத்தை ஒரு நம்பரால் பெருக்கணும். அதுதான் அந்த செடியுடைய வளர்ச்சியாக இருக்கும். அப்போ எல்லா மாற்றங்களும் அந்த அடிப்படை காலத்தின் மடங்குகள். ஒரு மனுஷன் எடுத்துக்குங்க, இப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறோம், ஒரு வாலிப பருவம் வர்றோம், வயோதிக பருவம் வர்றோம், கடைசியில் இறந்து போகிறோம். இது இயற்கை. இப்போ அந்த காலத்தின் அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதில் எத்தனை அதிர்வுகள் வரை நாம் ஒரு குழந்தை என்ற நிலை, எத்தனை அதிர்வுகள் வந்தால் அந்த காலத்தை எத்தனையால் பெருக்குனா நம்ம ஒரு வாலிப பருவம், எத்தனையால் பெருக்குனா ஒரு வயோதிக பருவம், எத்தனையால் பெருக்குனா நம்ம செத்து போயிடுவோம். எல்லாம் அந்த காலத்தின் மடங்குகள் தான். எவ்வளவு காலம் என்பது முக்கியமானது. அந்த அதிர்வு மட்டும் இல்லை என்று சொன்னால் எதுவுமே நடந்திருக்காது. சுத்தவெளியாகவே இருந்திருக்கும். அதில் இறைத்துகள் தோன்றி இருக்காது, விண் வந்திருக்காது, செடி வளர்ந்திருக்காது, அது மாற்றங்கள் வந்திருக்காது, கனி ஆகியிருக்காது, மரமாகி எதுவும் வந்திருக்காது. அந்த எல்லாவற்றுக்கும் காரணமானது அந்த அதிர்வுகள் தான், அந்த அடிப்படை காலம்தான். எவ்வளவு நுட்பமானது! ஒரு அற்புதமான கருத்தை மகிழ்ச்சிகள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சிந்தனைக்குரியவர்கள் எல்லாம் அதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்திக்கின்ற போது எத்தனையோ விஞ்ஞானிகளுடைய மூளைக்குள்ளே அந்த சிந்தனைகள் போய் ஊடுருவோம். கண்டிப்பாக அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள். நம்ம சொல்லக்கூடிய விளக்கத்தை உலகம் ஏற்றுக்காது. நம்ம மகிழ்ச்சியின் மேலுடைய அன்பின் காரணமாக, மரியாதையின் காரணமாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். விஞ்ஞானிகள் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய மனதுக்கு தோன்றி அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி மகரிஷி அதற்கு 4 தன்மைகளை கொடுக்கிறார்கள். அது பிறகு அந்த சுத்தவெடியிலிருந்து அந்த முதல்ல இறைத்துகள் என்பது தோன்றுகிறது, அது கூடி விண் வருகிறது, அணுக்கள் வருகிறது. இப்படி மாற்றங்கள் வருவதைத்தான் தன்மாற்றம் என்று சொல்கிறார்கள். தானே மாறி வருகிறது, யாரும் மாற்றவில்லை, தன்மாற்றம் என்று சொல்கிறார்கள். அந்த உள்ளே அடங்கியிருக்கூடிய அறிவு, அந்த ஆற்றல், அந்த ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்தபடி அதுக்கு உருவ அமைப்பை கொடுக்கும், அதற்குரிய மாற்றங்களை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு 2 கால் வேணும், 2 கை வேணும், 2 கண்ணு வேணும், மூக்கில் 2 துவாரம் வேணும். அப்படி இருந்தால் தான் மனிதன் அவன் வாழ்க்கையை நடத்த முடியும். ஒரு மாடோ இருந்துச்சுன்னா மாடுக்கு நமக்கு இருக்குது 2 கைக்கு பதில முன்னாடி 2 கால், பின்னாடி 2 கால், அப்படி 4 கால் இருந்தால் தான் அது அவ்வளோ வெயிட்டு தாங்க முடியும். பாருங்கள், மாட்டுக்கெல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குது. ஒரு யானைக்கு எத்தனை வெயிட் இருக்குது. 2 காலில் பத்தாது, அதுக்கு 4 கால் வேணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்படி ஒவ்வொரு ஜீவனும் வாழ்வதற்கு உடல் அமைப்பு எப்படி வேண்டுமோ அந்த நுட்பமான அறிவு அதை தேர்வு செய்து அதற்கேற்ப அமைந்திருக்கிறது. இப்போ யானைக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஒரு மாட்டுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஏன்னா அது தரையில் நடந்து போகும், அதுக்கு தான் மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு காக்காய்க்கு வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அது பறக்க முடியுமா? ஆனால் காக்காய்க்கு வெயிட் கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி உடம்பு அமைப்பு இருக்கணும்? அதுக்கு இறகுகள் இருக்கணும், உள்ளுக்களுக்கு உடம்புக்கு வெயிட் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன். அதுதான் இறைவனுடைய பேர் அறிவு என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏற்ப அந்த வாழ்க்கை முறையை அமைத்திருக்கிறது. அதைத்தான் இயல்பூக்கம். இயல்பாக உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் அதனுடைய தேவைக்கு ஏற்ப அந்த உடல் அமைப்பை, புலன்களை, அமைப்பை அது கொடுக்கிறது. அது இயல்பூக்கம் என்று சொல்கிறார்கள். அதே ஆற்றல் மனிதனாக வருகின்ற போது அவனுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் நல்லதாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தெரிந்தோ தெரியாமல் அவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் வாழ்க்கையிலே துன்பம். அப்போ எண்ணுகின்ற எண்ணத்திற்கேற்ப அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. எண்ணம் போல் வாழ்வு என்று சொன்னார்கள். அதுதான் கூர்தல் அறம், கூர்மையான நுண்ணிய தெய்வ நியதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ வேறு யாரும் காரணம் அல்ல, ஒரே ஒருவர் தான் காரணம். யார் அது? அவர்கள்தான் காரணம்.
முழுக்க முழுக்க அவர்கள்தான் காரணம். இன்பமோ துன்பம், ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக இன்பம் வருகின்ற போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் நான் செஞ்சது, என்னுடைய பெருமை என்று நினைக்கிறோம். துன்பம் வரும்போது யார் முன்னாடி ஏமாந்துருக்காங்களோ அவங்க தலையில் போட்டுருவோம். இவங்க தான் காரணம், இவங்க மட்டும் இல்லைன்னாக்கா நான் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டப்பட்டுக்க மாட்டேன். யார் ஏமாந்துறோம் அவங்க தலையில் போட்டுருவோம். அப்படியெல்லாம் இல்லை. நாம் அனுபவிக்கூடிய இன்பத்திற்கும் நாம் தான் காரணம், துன்பத்திற்கும் நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, முழுக்க முழுக்க நம்ம தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. சரி, இப்போ தெரிஞ்சு போச்சு. இனிமேலாவது நாம் செய்யக்கூடிய காரியங்களே நல்லது. பழசு போனதெல்லாம் போயிட்டு போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை அதுக்கு எத்தனை பரிகாரம் பண்ணாலும் எத்தனை பூஜை பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. வந்தால் அனுபவிச்சுக்க வேண்டியதான். அனுபவிக்கிறதுக்கு மட்டும் தயாராகிட்டு அடுத்து இன்றிலிருந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக செய்யலாம். கண்டிப்பாக அதுக்குரிய பலன் வந்து தானே தீரும், அதுக்குரிய பலன் வந்து தான் ஆகும். பிறர்க்குன்னா முற்பகர் செய்யின் தமக்குன்னா பிற்பகர் தாமே வரும். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னொருத்தர் கெடுதல் செஞ்சால் நமக்கு வந்தே தீரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நன்மைகள் செஞ்சால் நமக்கு நன்மை வந்தே தீரும். அதையும் யாரும் தடுக்க முடியாது. அப்போ இன்றிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் அந்த செயல்களை செய்து வந்தால் கண்டிப்பாக அந்த புண்ணியம். பாருங்க, இன்றைக்கெல்லாம் நாங்கள் காலையில் போய் பார்த்தோம், நம்முடைய கந்தசாமி ஐயா அங்கே ஒரு பெரிய அவரோட சேர்த்து ஒரு பெரிய குரூப் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தி ஒரு 4-5 ஏக்கருக்குள்ளே நிறைய ஒரு அமைப்பு பண்ணி நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய வசதிக்கேற்ப அவர் செய்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு மனிதரும் தன்னால் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அதற்கான திட்டங்களை இடணும். அது நல்ல காரியம் செய்யணும்னா நம்மகிட்ட பொருள் இருந்தால் தான் செய்ய வேண்டும் என்பது அவசியம். நீங்கள் எந்த வகையிலும் செய்யலாம். ஒரு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி சாப்பாடை ஒரு காகத்துக்கு கொடுக்கலாம். ஒரு கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கொண்டு அது தெய்வத்துக்கோ அல்லது ஏழை எளியவங்களுக்கோ ஒன்று கொடுக்கலாம். ஒரு ஆடோ மாடோ பார்த்தாக்கோ அது அந்த காலத்தில் விவசாயமெல்லாம் இருந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு புல் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுப்பாங்க. எந்த ஜீவன் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள். அதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் போட்டால் தான் உதவின்னு என்பதல்ல. பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீ கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன செஞ்சால் கூட போதும். இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் செய்ய முடியுமோ அதுதான் அங்கே அறம் என்று வரக்கூடியது, தர்மம் என்று வரக்கூடியது, புண்ணியமாக மாறக்கூடியது. அதை ஒரு மனிதன் செய்யக்கூடிய புண்ணியத்தையெல்லாம் மொத்தமாக அடக்கித்தான் மகரிஷி அவர்கள் அந்த 2 ஒழுக்க பண்பாடு என்று சொல்கிறார்கள். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொருத்தரும் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே பலருக்கு துன்பத்தை கொடுக்குறோம். நமக்கு தெரியாமல் நிறைய செய்கிறோம். பலருடைய சாபத்துக்கு ஆளாகிறோம். உங்களுக்கு தெரியாமலே நம்ம செய்கிறோம். நீ வாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க, அவங்க வாட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்கள் கண்டுக்காமல் போயிருப்பீங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த அம்மாவுக்கு வந்ததை பாருங்கள், பொந்தா நாள் வரைக்கும் சாதாரணமாக இருந்துச்சு, இன்றைக்கி நம்மளை பார்த்தா பேசாமல் போகுது. 2 திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சும்மா திட்டுறதெல்லாம் சும்மா போகாது, எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் நமக்கு அது கிடைக்கும். அதனால் யாருக்கிட்டையும் வருத்தப்படக்கூடிய நிலைக்கு வைக்கக்கூடாது. யாருடைய மனசு புண்படக்கூடிய வகையில் வைக்கக்கூடாது. அது எதாவது ஒரு வகையில் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் முடிந்த வரை நாம் பிறருக்கு நன்மை செய்ய முயற்சி செய்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம் செய்த செயலுக்குத்தான் இறைநிலை கொலியை கொடுக்கும் ஒழிய செய்யாத செயலுக்கு இறைநிலை கொலியை கொடுக்காது. சரி, இப்போ இது ஒரு கடவுள் என்ற நிலையில், ஏன்னா இன்னைக்கு மற்ற நேரம் வேறு இருக்குது அதிகமான, கர்மயத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த கர்மயம் என்பது இருக்கிறதே, இது அருட்தந்தையர்கள் கொடுத்திருக்க ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம். ஒவ்வொரு வாழ்கின்ற ஜீவனுக்கும் அந்த கருமையம் என்பது அதுதான் அடிமனம், ஆன்மா என்று சொல்லக்கூடியது, அகம் என்று சொல்லக்கூடியது, உள்ளம் என்று சொல்லக்கூடியது, மனசாட்சி என்று சொல்லக்கூடியது. எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கிறது, மனிதனுக்கும் இருக்கிறது. அப்போ மனிதனுடைய கருமையம் எங்கிருந்து ஆரம்பித்தது? முதலில் தாவரத்துக்கு அடுத்து புழு,
புழுவுக்கு அடுத்து பூச்சிகள், அந்த பூச்சிகளுக்கு அடுத்து ஊர்வன, அப்புறம் பின்னர் விலங்குகள், மனிதன். இப்படி இதற்குள்ளே பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளும் நடந்த எல்லா செய்திகளும் அந்த கருமையத்தில் பதிவாக இருக்கிறது. அந்த கருமையத்தில் பதிவாக இருக்கிறது. அதில் இல்லாத செய்திகள் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கொண்டால், அந்த ஆலமரத்தில் அந்த விதைகள், அந்த விதையை முளைக்க போட்டிங்கன்னா அது முளைச்சி வரும்போது, இந்த ஆலமரத்து விதையை போட்டு முளைச்சி வரும்போது அது என்ன மரமாக வரும்? ஆலமரமாக தான் வரும். வேப்ப மரமாக வருமா? வராது. அப்போ ஆலமரம், அவ்வளவு பெரிய ஆலமரம் எப்படி இருந்ததோ, தண்டு எப்படி இருந்ததோ, கிளைகள் எப்படி இருந்ததோ, விழுது எப்படி இருந்ததோ, பூ எப்படி இருந்ததோ, காய், அத்தனை செய்தியும் அந்த சிறிய விதைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த சிறிய விதைக்குள்ளே அத்தனை செய்தியும் அடங்கி இருக்கிறது. அது முளைத்து வருகின்ற போது அதே போன்று ஆலமரமாக வந்து சேருகிறது. என்ன ஒரு இறைவனுடைய அறிவு பாருங்கள். இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் எந்த ஒரு ஜீவனை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவனை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி, அந்த இறைத்தன்மையின் மொத்த தன்மைகளும் அடங்கி இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இந்த உயிரோட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அந்த உயிரோட்டத்தை ஒட்டி அங்கே காந்த திணிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காந்த திணிவு ஒரு ஜீவனின் மையத்தில் இருக்கிறது. பொதுவாக மனிதன் என்று சொல்கின்ற போது அது மூலாதாரம் என்ற இடம் என்று சொல்கிறோம். அந்த மூலாதாரம் என்ற இடத்துல தான் கருமையம் என்பது நாம் மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் அந்த கருமையம் என்பது உண்டு. அந்த கருமையத்திலே நம்ம பார்ப்பது, கேட்பது, அனுபவிப்பது எல்லாம் அங்கே இருக்கும். அதில் இல்லாத செய்திகள் எதுவுமே இருக்க முடியாது. மேலும் இப்போ நம்முடைய கருமையத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் என்ன இருக்கும்? அந்த கருமையத்தில் நாம் பிறந்தது முதல் இன்று வரை செய்த எல்லா செயல்களும் அங்கே அனுபவம் இருக்கும். பிறந்ததுக்கு முன்னாடி நம்முடைய கருமையம் நமக்கு எப்படி வந்துச்சு? எப்படி நமக்கு கருமையம் வந்துச்சு? அந்த கருமையம் தாய் தந்தையர்கள் மூலமாக நமக்கு வந்தது. அப்பா அம்மா கருமையம் என்ன இருந்ததோ அது ரெண்டு சேர்ந்து நமக்கு வந்துச்சு. அப்பாவுக்கு எப்படி அந்த கருமையம் வந்துச்சு? அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன இருந்தோ அது சேர்ந்து வந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு என்ன இருந்து சேர்ந்து வந்துச்சு. இப்படி பலருடைய கருமையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்முடைய கருமையமாக மாறி இருக்கிறது. அப்போ உங்களுடைய கருமையத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்தால் உங்கள் அப்பா அம்மா கருமையத்தை பார்க்கலாம். அதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தாத்தா பாட்டி கருமையத்தை பார்க்கலாம். அதை ஆராய்ச்சி பண்ணால் அவங்க அப்பா அம்மா கருமையத்தை பார்க்கலாம். அப்படியே போனால் எங்கே போய் நிற்கும்? முதல் மனுஷன்கிட்ட போய் நிற்கும். முதல் மனுஷனை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் எந்த விலங்குலேருந்து வந்தான்னு பார்க்கலாம். அந்த இது மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்கு முன்னாடி என்ன என்று எல்லா செய்தியும் அந்த கருமையத்திற்குள்ளே இருக்கும். அது இல்லாத செய்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனை புத்தகத்தில் தேடினாலும் சரி, எத்தனை லைப்ரரியில் தேடினாலும் சரி, எத்தனை ஆசிரியர்களும் கற்றுக்கொண்டாலும் சரி, அத்தனை செய்தியை விட உங்களுடைய கருமையத்தில் அதிகமான செய்திகள் அடங்கி இருக்கு. கருமையத்துக்குள்ளே போய் ஆராய்ச்சி நம்மளால் முடிகிறதில்லை. அதுக்கான முயற்சிகள் செய்வதில்லை. அப்படியே வெளியவே வேடிக்கை பார்த்துட்டே போயிடுறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய கருமையத்திற்குள்ளும் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் மொத்தமும் அங்கே அடங்கி இருக்கிறது. அதில் இல்லாத செய்தி எதுவுமே கிடையாது. அதைத்தான் அந்த உள்ளே அடங்கியிருக்கூடிய பதிவை வைத்து கொண்டுதான் அது பெற்றோர்கள் மூலமாக வந்தது எல்லாம் சஞ்சித கர்மம் என்று சொன்னார்கள். பிறந்த பிறகு நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் பிராரப்த கர்மம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாம் செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், அந்த செய்ய இருப்பது எல்லாம் ஆகாமிய கர்மம் என்று சொன்னார்கள். அப்போ பலசு பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சஞ்சித கர்மம் என்பது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்பா அம்மா அப்படி வந்தது நிலை. பிராரப்த கர்மம் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு 3 வயசு வரைக்கும் செஞ்சதெல்லாம் பதியாது. மூளைக்கு அந்த செய்திகள் அப்போ மெமரி வராது. 3 வயசுக்கு மேலே செஞ்சது தான் அந்த மெமரியில் இருக்கும். அதுதான் பிராரப்த கர்மம் என்று சொல்கிறோம். இது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் இருக்கிறது ஆகாமிய கர்மம். அதுதான் நம்ம கையில் இருக்குது. நம்ம முயற்சி செய்தால், கொஞ்சம் விழிப்போடு இருந்தால், நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஆகாமிய கர்மத்தில் மட்டும்தான் நம்மளால் மாற்றம் பண்ண முடியும். நாம் எந்த முயற்சியுமே செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சஞ்சித கர்மத்திலையும்
பிராரப்த கர்மத்தில் என்ன இருக்குதோ அதுதான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும், ஆகாமிய கர்மமாக மாறிக்கொண்டிருக்கும். நம் முயற்சி செய்தால் நல்லதையே நினைக்கலாம், நல்லதையே செய்யலாம், புண்ணியத்தை செய்யலாம், புண்ணியத்தை கூட்டிக் கொள்ளலாம், புண்ணியத்தின் அளவை கூட்டிக் கொள்ளலாம். ஆகாமிய கர்மத்தில் மட்டும்தான் நம்ம ஏதாவது மாற்றம் செய்ய முடியும். மற்றதெல்லாம் முடிஞ்சு போனது ஒன்றும். அது நல்லது இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் சுகம், அதில் கெட்டது இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டம். இது நல்லது கெட்டது வரத்தான் செய்யும், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ மாற்றக்கூடியது என்னென்னா ஒன்று ஆகாமிய கர்மந்தான். இனிமேல் நான் என்ன செய்யணும், எண்ணம் சொல் செயலால் இனிமேல் என்ன செய்ய, அது ஒன்று தான் நம்மால் முடியும். அப்போ இந்த கர்மயத்திற்குள்ள இத்தனை செய்திகள் இருக்கிறது. அது தவிர இந்த கர்மயம் அது கடவுளுக்கு சமமானது. கடவுளுக்கு எப்படி அந்த பேரறிவு பேராற்றல் இருக்கிறதோ அந்த கடவுள் தன்மையை பெற்றது தான் அந்த கர்மயம். இன்னும் சொல்லப்போனால் கர்மயம் என்பது நமக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய கடவுள் தன்மை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கடவுள் தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடவுள் தன்மையின் அது ஒரு வெளியிடக்கூடிய நிலையமாக இருப்பது தான் கர்மயம். அந்த கர்மயம் என்பது கடவுளுக்கு ஒப்பானது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முட்டி மோதி நின்றனர், மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலேயே இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். இன்றைக்கி மின்சாரம் வந்துருச்சு, காந்தம் வந்துருச்சு, அப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். அப்போ கடவுளை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் காந்தத்தை பற்றி தெரிய வேண்டும், கர்மயத்தை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த அறிவினை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றியெல்லாம் நான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய கர்மயத்தில் இல்லாத செய்திகள் இல்லை, எல்லா செய்திகளும் இருக்கிறது. இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனின் கர்மயமும் இந்த உலகத்தில் கூட எல்லா மனிதனின் கர்மயத்தோடும் ஒரு தொடர்பு கொண்டிருக்கும். இப்போ நீங்கள் என்ன நினைச்சாலும் இந்த 800 கோடி மக்களுக்கும் நீங்கள் நினைச்ச உடனே அங்கே ஒரு பதிவு ஏற்படும். நம்ம சில சமயம் நினைக்கிறோம், யாருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்யணும், ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த காரியத்தை செய்யணும், அது வெற்றிகரமாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யலாம், உங்களுக்கு தெரியாமல் செய்ய முடியுமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் செய்ய முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த 800 கோடி மக்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த 800 கோடி மக்களுக்கு தெரியும். ஆனால் உடனே வராது, கொஞ்சம் மெதுவாக வரும். அப்போ யாருக்கும் தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. இந்த எல்லா கர்மயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ மனிதனுடைய கர்மயம் எல்லா மனிதனுடைய கர்மயத்தோடும் தொடர்பு இருக்கிறது. எல்லா ஜீவன்களுடைய கர்மயத்தோடும் தொடர்பு இருக்கிறது. எல்லா கோள்களுடைய கர்மயத்தோடும் தொடர்பு இருக்கிறது. எல்லா நட்சத்திரத்தின் கர்மயத்தோடும் தொடர்பு இருக்கிறது. அப்போ உங்களுடைய ஒரு கர்மயத்தில் ஒரு பதிவு ஏற்பட்டால் அந்த பதிவு இத்தனை மனிதர்களின் கர்மயத்திலும் பதிவு ஏற்படும், இத்தனை ஜீவன்களின் கர்மயத்திலும் பதிவு ஏற்படும். அப்போ ஒரு நல்லதை நினைச்சா அந்த நல்ல பதிவுகள் எல்லா இடத்திலும் பதிவாகும். தெரிந்தோ தெரியாமல் ஒரு தீயதை நினைத்தாலும் அது தீயதும் இத்தனை இடத்திலும் பதிவாகும். இப்போ நம்ம ஒன்று நினைச்சா அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் பதிவுகள் இத்தனை இடத்துல ஆகிடும், இத்தனை இடத்துலையும் பதிவாகி அங்கங்கே சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போயிடும். அது நல்லது நடந்தால் அதில் ஒரு புண்ணியம் ஒரு பகுதி நமக்கு வந்து சேரும். அது ஒரு பாவமாக இருந்தால் அந்த பாவத்தின் ஒரு பகுதி நமக்கு வந்து சேரும். அதனால தான் நீங்கள் நல்ல ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மனிதன் தெய்வத்தன்மை பொருந்தியவன். அவனுக்குள்ளே எல்லா ஜீவன்களுக்குள்ளும் கருமையும் இருக்கிறது. மனிதனுக்குள் ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த கருமையும் இருக்கிறது. தெய்வத்தன்மையின் ஒரு உயர்ந்த நிலை பெற்ற கருமையும் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. மனிதன் பொதுவாக என்ன நினைத்தாலும் அது நடக்கும். மனிதன் என்ன நினைத்தாலும் நடக்கும். நீங்கள் நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். என்ன நினைச்சாலும் நடக்குங்க. நான் சொல்கிறது கேட்டு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக கூட இருக்கும்.
என்ன இந்த ஆள் பாட்டுக்கு மைக்கு முன்னாடி வந்து என்ன நினச்சாலும் நடக்குன்னு சொல்கிறாரு. நானும் 10 வருஷம் ஒரு வீடு வாங்கலான்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு கார் வாங்கலாம்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதில் அட்லீஸ்ட் பக்கத்துக்காரரை விட கொஞ்சம் பணமாச்சு அதிகமாக வைக்கலாம் பார்க்குறேன், அதுவும் முடிய மாட்டேங்குது. நீங்கள் நினச்சது நடக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் தெரியல. நினைக்கிற வரைக்கும் தான் அந்த நினைப்பு உங்களுக்கு சொந்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. நினைச்ச பின்னாடி அந்த நினைப்பு சமுதாயத்துக்கு சொந்தம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த 800 கோடி மக்களுக்கு அது பதிஞ்சிருச்சு. அங்கங்கே எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது அங்கெல்லாம் அது முளைச்சி வரத்தானே செய்யும். நீங்கள் வந்து ஒரு அழகாக ஒரு கற்பனை பண்ணி இத்தனை லட்சம் போட்டு அல்லது இத்தனை 1000 போட்டு ஏதோ ஒரு கார் வாங்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம் நினச்சிங்க. உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன நினச்சி ஒரு கார் வாங்க நினச்சியோ அதே வந்து 3 வீடு தள்ளி அந்த ஆள் வாங்கியிருக்கார். அதுக்கு அவர் காரணம் இல்லை, காரணம் நீங்கள் தான். நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் நினைக்கல, உங்கள் எண்ணம் போய் பாதிச்சுது, அவர் வாங்கிட்டார், அவ்வளோதான். ஆக நாம் நினைக்கக்கூடிய எந்த எண்ணமும் வீண் போகாது. அது சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நடந்தே தீரும். ஏன்னா மனிதன் தெய்வத்தன்மை பெற்றவன். அவருடைய எண்ணங்களுக்கு தெய்வ பலம் இருக்கிறது. அவன் நல்லதை நினைத்தாலும் நடக்கும், கெட்டதை நினைத்தாலும் நடக்கும். இன்று நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகள், போர், குற்றங்கள் எல்லாம் பல மனிதர்கள் நினைப்பது சில இடத்தில் நடக்கிறது. எங்கேயோ வன்முறை நடக்குதுன்னு அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நினைக்க வேண்டாம். அதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குது. நம்ம எத்தனை தடவை சண்டை போட்டிருப்போம், எத்தனை தடவை மனசுக்குள்ளே கோவப்பட்டிருப்போம், எத்தனை தடவை அவனை கை காலை உடைக்கணும்னு நினச்சிருப்போம். நம்ம நினச்சோம், நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எவனோ செய்கிறான். நினைத்தது வீண் போகாது, நடந்தே தீரும். அப்போ நல்லது நினைத்தாலும் அது நடக்கும், அது வேண்டாது நினைத்தாலும் நடக்கும். ஆகவே நல்லதை நினைக்க பழகுவோம். நடக்குதோ இல்லையோ நல்லதை நினைப்போம். நமக்கு தெரியாத எங்கே நடக்குது. கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் நினைப்பது நடந்தே தீரும், அல்லது நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே தான் மறந்தும் கூட தவறானதை நினைக்கக்கூடாது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியை மடி. ஒரு பொருளை திருடணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுவே தப்பு தான். நம்ம நினைக்கலாம், நான் நினைச்சேன்ல, நான் செய்யல, நான் நினைச்சேன் ஆனால் செய்யலை, அப்போ தப்பு எப்படி என் மேலே வரும்? நீங்கள் நினைச்சோன்னு அந்த பதிவு பறந்து போச்சு, எல்லா இடத்துக்கும் போச்சு. யார் செய்யறதுக்கு காத்தாங்களே தூண்டி விட்டுச்சு. இன்னைக்கு எல்லாரும் தப்பு செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், சமுதாயத்தில் எத்தனையோ வன்முறைகள் நடக்குது, எத்தனையோ லஞ்ச லாவணி நடக்குது, அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறோம். அந்த சொல்கிற ஆளே அந்த பொறுப்புக்கு வந்து அதோட மோசமாக தான் இருக்கார். யார் இப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கே அந்த பொறுப்பை கொடுத்தா, அவங்களுக்கே அந்த பதவி வந்தால் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ என்னப்பா, நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்காத வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். பொறுப்பு கிடைச்ச பின்னர் நல்லவங்களாக இருந்தால் பாராட்டப்பட வேண்டியவர்கள். பாராட்டப்பட வேண்டியவர்கள். அப்போ எல்லாருக்குள்ளும் அது இருக்குது. ஆனால் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால், உண்மையை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக யாரும் தவறு செய்ய மாட்டார்கள். நான் என்ன நினைத்தாலும் இது சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சமுதாயத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கிறது. அந்த மூலையில் நடப்பது நல்லதாக இருந்தால் புண்ணியம் எனக்கு ஒரு பகுதி வரும். அந்த மூலையில் நடப்பது தவறாக இருந்தால் பாவம் எனக்கு ஒரு பங்கு வரும். நான் ஒன்றும் பண்ணல, நான் நினைச்சேன், வேற ஒன்றும் பண்ணல, நான் போய் அடிக்கலை, செய்யலை, வேற எதுவும் பண்ணலை. நான் நினைச்சது அங்கே நடந்தது, அதில் நல்லது நடந்தது, எனக்கு புண்ணியம் வந்துச்சு. நான் நினைச்சது அங்கே ஒரு துன்பம் வந்துச்சு, எனக்கு ஒரு பாவம் வந்துச்சு. ஆக இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் நாம் நமது எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கருமையம் அவ்வளவு பலமானது. எல்லா மக்களோடும் தொடர்புடையது, எல்லா ஜீவனோடும் தொடர்புடையது. இன்னைக்கு இங்கே இருந்து கொண்டே நீங்கள் நல்லதை நினைத்தால் உலகம் முழுக்க நல்லது செய்ய முடியுங்க. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வார் 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் டெய்லி அந்த பேப்பரை பார்க்குறோம். பேப்பரை பார்த்து நேற்று எத்தனை பேர் செத்து போயிட்டான், இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சலாவில் இருக்குது. நேற்று எத்தனை பேர் அடிபட்டான், இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சலாவில் இருக்குது. இப்படி தான் நினைக்கிறோம். அடிபட்டவன் பாவம், எத்தனை குடும்பங்கள் வீணாகும். இந்த போர் நிற்கணும், நின்னே ஆகணும்.
என்று நினைத்தால் நின்னே ஆகும். ஒன்றுமில்லை, எல்லா மக்களும் சேர்ந்து வேறு ஒன்றும் வேண்டாம். நம்ம ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு போக வேண்டாம். எல்லா மக்களும் சேர்ந்து அந்த போர் நின்றே ஆகணும் என்று மனதார நினைச்சா அடுத்த நாள் போர் நின்றே ஆகும். எல்லாரும் அது செய்திகளை வேடிக்கைத்தான் பார்க்குறோம் ஒழிய அது நிற்க வேண்டும் என்று மனதார நினைப்பதில்லை. யாரோ செத்து போகிறான், யாரோ அடிபடுறான், எந்த குழந்தையே கஷ்டப்படுது, நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நினைக்கிறோம்? இல்லை, சம்மந்தம் இருக்குது. நாமெல்லாம் உடலளவில் தனித்தனியாக இருக்கிறோம் ஒழிய மனதளவில் தனித்தனி கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்பளவில் நீங்கள் தனித்தனியாக உட்கார்ந்துருக்கீங்க, மனசளவில் தனித்தனி கிடையாது. இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இங்கே ஒரு 4 பேர் மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு தாண்டவம் ஆடுகிறது என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் வரும். ஏதோ 2 பேர் உட்காந்துட்டு அமைதியாக மனதுக்குள்ளே ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறான்னு சொல்ல அந்த துக்கம் எல்லாரையும் பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னு தெரியாது, பாதிக்கத்தான் செய்யும். மனதளவில் நாமெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆக நம்முடைய எண்ணங்கள் எல்லோரையும் பாதித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே நல்ல எண்ணங்கள் நம்மிடமிருந்து கிளம்பினால் அது எல்லா கர்மயத்திற்கும் சென்று சேரும். எல்லா கர்மயத்திற்கும் சென்று சேரும். அந்த எல்லா கர்மயத்தில் நல்ல ஒரு விளைவு ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு மகரிஷியே சொன்ன ஒரு உதாரணம் ஒரு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அதாவது ஒரு தீவில் அந்த குரங்குகள் நிறைய இருக்குது. அந்த குரங்குகள் தங்களை சாப்பிட்றதுக்கு அங்கங்கே இருக்கிற அந்த கிழங்கு வேறு இதெல்லாம் பிடுங்கி சாப்பிடும். ஒரு தற்செயலாக ஒரு இடத்துல ஒரு தீவில் அந்த குரங்கு அந்த கிழங்கை பிடுங்கி சாப்பிடும்போது பொதுவாக மண் இருக்கும், அதுக்கு மண்ணை தட்டிட்டு சாப்பிட்றதுக்கு கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த குரங்குக்கு தெரியாது. அப்படி அந்த ஒரு கிழங்கை எடுக்கும்போது கை தவறி அது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்த பின்னாடி அது கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. இப்போ கரைஞ்ச பின்னாடி இப்போ எடுத்து சாப்பிடுது, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த குரங்கு பார்க்குறதோ தண்ணிக்குள்ளே விழுந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டு இருக்குது. மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்குது. ஒரு 10 தடவை போட்டு எடுத்து சாப்பிட்டோம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மண்ணெல்லாம் ஊந்து போச்சு. இப்போ இந்த குரங்கு என்ன பண்ணுது, அதே மாதிரி நீ எப்போ சாப்பிட்டாலும் அந்த கிழங்கை பிடிங்கி தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிக்குது. எப்போ இந்த குரங்கு இப்படி செய்ய ஆரம்பிச்சிச்சோ, இது ஏதோ ஒரு தீவில் அங்கே ஒரு 1000-2000 தீவுகள் இருக்குது. இந்த ஒரு தீவில் தான் இப்படி ஒரு குரங்கு செய்ய ஆரம்பிச்சுது. இந்த ஒரு குரங்கு செஞ்சு ஒரு வாரம் கழித்து பார்த்தா எல்லா தீவில் இருக்கிற குரங்குகளும் அதே மாதிரி அந்த கிழங்கை பிடுங்கி தண்ணியில் அலசி சாப்பிடுது. எப்படி? இது தாங்க ஒரு கருமையத்தில் ஒரு பதிவு ஏற்பட்டால் அந்த பதிவு எல்லா கருமையத்திலும் ஏற்படும் என்ற நியதி. எல்லா கருமையத்திலும் அந்த பதிவு ஏற்படும். ஆக நாம் ஒரு நல்லதை நினைத்தால் அது எல்லா கருமையத்திலும் நல்ல பதிவுகள் ஏற்படும். அதே மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறான ஒன்றை நினைத்தால் அதுவும் எல்லா கருமையத்திலும் அந்த பதிவு ஏற்படுத்தும். அது விளைவாக வருகின்ற போது அந்த விளைவு நன்மையாக இருந்தால் நன்மையின் ஒரு பகுதி கிடைக்கும், தவறாக இருந்தால் அந்த பாவத்தின் ஒரு பகுதியும் நமக்கு கிடைக்கும். அப்போ கடவுளும் கர்மயமும் என்பது ஒரு அற்புதமான தலைப்பு, ஒரு சிந்தனைக்குரிய ஒன்று. கடவுள் என்பது எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அருபமான ஆற்றல், பேராற்றல், பேரறிவு. அதைத்தான் மகர்ஷியில் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பலம் 4 ஒன்றடைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொன்னார். அது மாற்றம் வருகின்ற போது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் என்று சொன்னோம். இப்படி அது ஒரு ஜீவனாக வருகின்ற போது அந்த ஒரு ஜீவனுக்குள்ளே அந்த உயிர் ஓட்டம் நடைபெறுவதால் அங்கு ஒரு காந்த திணிவு ஏற்படுகிறது. அந்த திணிவற்ற நிலையைத்தான் காந்த கருமையம் என்று சொல்கின்றோம். அந்த கருமையத்திற்குள்ளே இதுவரை அந்த ஜீவனாக வந்த எல்லா பதிவுகளும் அங்கே அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கருமையமும் அங்கு வாழ்கின்ற அத்தனை ஜீவனுடைய கருமையத்துடன் தொடர்பு இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் எந்த மனிதனாலும் தவறு செய்ய முடியாது. இன்று நாம் ஏன் தவறு செய்கிறோம் என்று சொன்னால், தவறுக்கு தண்டனை கிடையாது, கடவுளை ஏமாத்திடலாம், மனுஷனை ஏமாத்திடலாம் என்று நினைத்துத்தான் தவறு செய்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தற்காலிகமாக மனிதனை ஏமாற்றலாம், மற்றவர்களை ஏமாற்றலாம், ஆனால் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் செய்த செயல்கள் அத்தனையும் உங்களுடைய கர்மயத்தில் பதிவாக இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் அதற்குரிய விளைவு வந்தே தீரும். இது யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் 1000 நன்மைகள் செய்திருக்கலாம், அன்று பலனில்லாமல் இருக்கலாம். 10 வருஷம் கழித்து பலன் கிடைக்கலாம். 5 பிறவி கிடைச்சி கூட பலன் கிடைக்கலாம். உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் பேத்தி பேரன் 5 பிறவி கிடைச்சி கூட பலன் கிடைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் பலன் கிடைக்கும்.
தக்காளி விதையை போட்டிங்கன்னா 3 மாதத்தில் பலன் வரும். தேங்காயை நட்டு வச்சிங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். பனைமரத்தை நட்டிங்கன்னா 15 வருஷம் ஆகும். என்ன விதை போடுகிறீர்களோ அப்படித்தான் காலம் எடுக்கும் பலன் தருவதற்கு. அதுபோன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் அந்த பலன் வந்தே தீரும். அது யாரும் தடுக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் விதைகள் போன்றது. நம்முடைய கருமையத்திலே அது விதைக்கப்படுகிறது. அது முளைத்து செடியாக வந்து கொண்டிருக்கும். பலன் தருவதற்கு ஒரு காலம் இருக்கலாம். கண்டிப்பாக பலன் வந்தே தீரும். அது எத்தனை நாள் நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக பலன் வந்தே தீரும். ஆகவே தொடர்ந்து நாம் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு வந்தால் அந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய கர்மயத்தில் பதிவாகி கொண்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் அதனுடைய பலன் கிடைத்தே தீரும் என்று சொல்லி, இந்த கடவுளும் கர்மையும் என்பது ஒரு சிந்தனைக்குரிய தலைப்பு. கடவுள் என்பதை பற்றி அருட்தந்தை அவர்கள் தெளிவான சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானால் வழங்கலாம், எந்த உருவத்தை வேண்டுமானால் வழங்கலாம், எந்த மந்திரத்தை வேண்டுமானால் வழங்கலாம். இதுவெல்லாம் நாம் அந்த இறைவன் மேல் வச்சிருக்கக்கூடிய அன்பு, ஒரு பிடிப்பு, ஒரு பாசம், அதை வணங்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட முறைகள். அதை யாரும் தவறு சொல்லக்கூடாது. அவரவர்கள் இஷ்டத்துக்கு வணங்குகிறார்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கோயிலுக்கு போங்க, வணங்க. பிடிக்கலன்னு யாரையும் கேலி பண்ணாதீங்க. அவரவர்கள் நிலையில் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் கடவுள் என்பது அரூபமானது, அது பேராற்றல் மிக்கது, அது பேரறிவு மிக்கது. அதை அறிந்து கொள்வதற்கான வழிகள் தான் சுலபமான வழி என்பது தியானம். அதுக்காக நம்ம பக்தி மந்திரம் சொல்கிறது குறை சொல்ல முடியாது. அதுவும் ஒரு வழிதான். இப்போ தியானம் என்பது இறைவனோடு பேசக்கூடிய நேரம், அந்த கடவுளை அறியக்கூடிய நேரம், கடவுளின் தன்மைகளை உணரக்கூடிய நேரம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கடவுள் என்று சொன்னால் அது கருமையம்தான். வாழ்ந்த அத்தனை பிறவிகளின் மொத்த பதிவையும் வைத்திருக்கக்கூடியது கருமையம்தான். அதில் இல்லாத செய்திகள் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கருமையத்தை நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ செய்திருப்போம். இனி தெரிந்தே நல்லது செய்வோம். மறந்தும் கூட பாவச் செயல்கள் வரக்கூடாது. அப்போ இருக்கக்கூடிய அந்த பாவங்களை கழிப்பதற்கு முயற்சி. எப்படி கழிப்பது? தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லது செய்து தான் கழிக்கணும், வர கிடையாது. தவம் செய்து தான் கழிக்கணும், வர வழி கிடையாது என்று சொல்லி மகரிஷி அதற்கு வேண்டிய பாவங்களை கழிப்பதற்கு வேண்டிய முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். கர்மயத்தை தூய்மைத்திற்கான வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி, கடவுளும் கர்மயம் என்பது ஒரு சிந்தனைக்கு உரிய ஒரு தலைப்பு, ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு தலைப்பு. சில செய்திகளை மட்டும் தொட்டு காட்டியிருக்கிறேன். ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்களுடைய மனம், உங்களுடைய கருமையம் உங்களுக்கு வேண்டிய மிச்ச செய்திகளை எல்லாம் சொல்லும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.